இப்போ நடக்கிற அமெரிக்கா ஈரான் போர் முடிவுக்கு வரணுமெண்டா அதுக்கு 2 வழிகள் இருக்குது. முதலாவது, அமெரிக்கா இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிரான குண்டு மழையை பொழிஞ்சு ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும். ஈரானில் இருக்கின்ற அரசு கட்டிடங்கள், போலீஸ் ஸ்டேஷன்கள், அரசுக்கு சொந்தமான இடங்கள் அனைத்தையுமே தரமட்டமாக்கி ஈரானில் இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி அவர்கள் ரோட்டில் இறங்கி ஆட்சியை மாற்றணும். அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுற நபர்கள் இறங்கி ஆட்சியை மாற்றணும். இது ஒரு வழி. 2வது வழி, ஈரானோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த போர் முடியணும். பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் அமெரிக்கா இஸ்ரேலும் ஈரானோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த போரை முடிக்க தயாராக இல்லை. அதுவே இப்போ இந்த போரை முடிக்கணுமெண்டா 2 வழிகள் தான் இருக்குது. ஒன்று ஈரான் விம்மனணும், அல்லது அமெரிக்கா இஸ்ரேல் நினைச்ச மாதிரி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும். ஆனால் இப்போ நடக்கிற சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது இப்போ ஈரானோட கைதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓங்க ஆரம்பிச்சிருக்கு. ஈரானோட சுப்ரீம் லீடராக இருக்கின்ற அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்டுட்டார். அப்படி கொல்லப்பட்டாலும் ஈரான் ஸ்ட்ராங்காக பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே எங்களோட வீடியோவில் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். ஈரானியர்களோட வரலாற்றை எடுத்து பார்த்தா அவர்கள் எப்போதுமே அடிப்பணியாதவர்கள். அவர்களோட கோபம் எப்போவுமே எதிர்ப்பு மனநிலை கொண்டவர்கள். அவர்களை அடிப்பணிய வைக்க முடியாது. ஒன்றில் வெற்றி அல்லது சாவு, இதுதான் அவர்களோட நினைப்பு. அந்த அடிப்பணிஞ்சு போகிறது, பப்பட்டா போகிறது, இது ஈரானில் இருக்கிற மக்களுக்கும் ஈரானியர்களுக்கும் சுத்தமாக ஒத்தே வராத விஷயம். அதனால் ஈரான் அடிப்பணிய மாட்டார்கள். அதாவது ஓங்கி அடிப்போம், ரிவெஞ்ச் தான் வேணுமென்று சொல்வார்கள். அது மாதிரி தான் இப்போ ஈரானில் இருக்கிற மக்களும் அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு எங்களுக்கான ரிவெஞ்ச் வேணும், எங்களுக்கான பதிலடி வேணுமென்று சொல்லி ரோட்டில் இறங்கி தங்களுடைய பேரணியை நடத்துகிறார்கள். ஈரானோட அரசாங்கத்துக்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுவே அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்டது இங்கே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரதுக்கு பதிலாக ஆளும் அரசாங்கத்துக்கான சப்போர்ட்டை கொடுத்துருக்கு. இதனால் இப்போ அமெரிக்கா நினைக்கிற மாதிரி ஆட்சி மாற்றம் தற்போதைக்கு சாத்தியம் இல்லை. அதே நேரத்தில் மக்களோட ஆதரவு ஈரானுக்கு கிடைக்கிறபடியால் ஈரான் இப்போ வீறு கொண்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கு இந்த போரினுடைய 3வது நாள். ஆனால் இப்போதும் ஈரானோட தாக்குதல் ரொம்ப மோசமாக இருக்குது. அதே அரபுலக நாடுகள், எந்தெந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்களோ, எந்தெந்த நாடுகளில் அமெரிக்காவோட இராணுவத்தளங்கள் இருக்கோ அதனைத்தையும் தாக்கி அளிக்கிறாங்க. அமெரிக்காவோட ஆயுதக்கணங்கள் அதனைத்தையும் தாக்கி அளிக்கிறார்கள். இஸ்ரேலோட ஆயுதக்கணங்களையும் குறிப்பாக தாக்கி அளித்திருக்கிறார்கள். முக்கியமாக ஜெருசலத்தில் இருந்த இஸ்ரேலோட ஆயுதக்கணங்களும் தரைமட்டமாக இருக்கின்ற செய்தி வெளியே வருது. இஸ்ரேல் தரப்புலேருந்து சொல்லாட்டியும் ஈரான் கேப்பசோனிக் மிசைலை வச்சு துல்லியமாக அதனை தாக்கி அளிச்சிருக்காங்க. அந்த மிசைலை சுட்டு ஒழுத்துறதுக்காண்டி 10க்கும் அதிகமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துலேருந்து மிசைல்கள் கிளம்பியிருக்கு. அதாவது 10க்கும் அதிகமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல்கள் கிளம்பியிருக்கு. ஆனால் ஒன்று கூட அந்த மிசைலை சுட்டு ஒழுத்த முடியலை. வெற்றிகரமாக ஈரான் தாக்குதலை நடத்தி இருக்காங்க. இப்போ ஈரானோட பிளான் என்ன என்பதை நாங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும். ஈரானின் மிடில் ஈஸ்டில் இருக்கிற நாடுகளை அடிக்கிறார்கள் என்றால் இப்போ நடக்கிற போரை நாங்கள் ஆழமாக கவனிக்கணும். அமெரிக்கா இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக தாக்குறாங்க. அமெரிக்கா அங்கே இருக்க ரொம்ப தூரத்தில், ரொம்ப தொலைவில், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ரொம்ப தூரம் இருக்குது. அமெரிக்கா அங்கேருந்து தான் ஆயுதங்களை மிடில் ஈஸ்ட்டுக்கு கொண்டு வரணும். ஆகவே முதல்ல மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற நாடுகளோட ஆயுத கிடங்கள் அளிக்கணும். அதாவது அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் அழிச்சா அமெரிக்காவுக்கு தேவையான ஆயுதங்களோட பற்றாக்குறை ஏற்படும். அங்கே இருக்கிற ரேடார்ஸை அழிச்சா அமெரிக்காவால் ஈரான் ஆட்சி பண்ண மிசைல்களை கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே முதல்ல மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற அமெரிக்காவோட இராணுவ தளங்கள், அமெரிக்காவோட ரேடார்ஸ், அமெரிக்காவோட ஆயுத கிடங்கள் அதனை குறிவச்சு இப்போ ஈரான் அடிக்கிறாங்க. இங்கே ஓரளவுக்கு ஒரு முக்கால்வாசி அமெரிக்காவோட ஆயுதங்கள் அனைத்தையும் அடித்து முடித்த பிறகு அமெரிக்காவோட போர்க்கப்பலை குறிவச்சு தாக்க ஆரம்பிப்பாங்க. அமெரிக்காவோட போர்க்கப்பலை முடித்த பிறகு அமெரிக்காவால் ஈரானுக்கு எதிரான போர் செய்வதற்கான ஆயுதங்களை அமெரிக்காவிலேருந்து கொண்டு வரணும், யூரோப்பிலேருந்து கொண்டு வர வேண்டி இருக்கும். அப்படி கொண்டு வரும்போது அதனை டாக் பண்ணி ஈரான் அடிப்பார்கள். இதனால் அமெரிக்காவோட தாக்கும் திறன் நாட்கள் போக போக அப்படியே குறைய ஆரம்பிக்கும். இதுதான் ஈரானோட பிளானாக இருக்குது. அதே மாதிரி தான் இஸ்ரேலுக்கு அடிக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு ஏனோ தானோன்ட்டு ஈரான் அடிக்கலை. இஸ்ரேலில் இருக்கின்ற இராணுவ தளங்கள், முக்கியமாக ஆயுத கிடங்களை குறிவச்சு இப்போ தாக்கி ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கான ஆயுதங்கள் குறையும் போது இஸ்ரேலும் தங்களோட தாக்கும் வீதத்தை குறைக்க ஆரம்பிப்பார்கள். வேறு வழி இல்லாமல் இஸ்ரேலோட தாக்குதல் வீதமும் குறைய ஆரம்பிக்கும். ஆகவே இஸ்ரேல், அமெரிக்கா இந்த 2 நாடுகளோட தாக்கும் திறனை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் தான் இப்போ ஈரான் ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரான், அதாவது அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் மேற்கொண்ட தாக்குதலில் இப்போ வரையுமே கிட்டத்தட்ட 3 அமெரிக்காவோட இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, உயிரிழந்திருக்காங்க. 5க்கும் அதிகமான இராணுவ வீரர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு. இந்த செய்தி அமெரிக்க தரப்புலேருந்து ஒப்பீசியலாக வெளியே வந்த செய்தி. ஆனால் அமெரிக்க தரப்புலேருந்து குறைத்து எண்ணிக்கையை சொல்கிறார்கள் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. ஏன்னா ஈரான் மேற்கொண்ட தாக்குதலால் கண்டிப்பாக அமெரிக்காவோட இராணுவ வீரர்கள் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதனைத்தையும் சொன்னால் அமெரிக்காவுக்குள்ளே நிறைய எதிர்ப்புகள் கிளம்புடைய ட்ரம்பர்கள் இப்போதைக்கு சொல்லாமல் மூடி மறைக்கிறாருன்னு சொல்லப்படுது. சரி, இப்போ அமெரிக்கா தரப்புலேருந்து ஒப்பீஸனாக 3 பேர் 5 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லிட்டார்கள். 3 பேர் இறந்திருக்கிறார்கள், 5 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று. இதுவே இப்போ அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட இழப்புகள் என்று வர்ற செய்தியில் பார்க்கணும். ஒப்பீசலான செய்தியில் இல்லை, பட் அன்ஒப்பீசலான செய்தியில் நாங்கள் இப்போ பார்க்கணும். அது அந்த வகையில்
கிட்டத்தட்ட ஒரு 560 அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லப்படுது. அதிலே முக்கியமாக செங்கோமை சேர்ந்த 8 ஜெனரல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. அதே நேரத்தில் ஈரான் மேற்கொண்ட தாக்குதலால் மிடில் ஈஸ்டில் இருக்கிற அமெரிக்காவோட 13 இராணுவ தளங்கள் முற்றாக சேதமடைஞ்சிருக்கு. 27 இராணுவ தளங்கள் இருக்குது, அதில் 13 முற்றாக சேதமடைஞ்சிருக்கு. செயற்படுறதுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குன்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் முக்கியமான நான் சொன்னேன்ல மிடில் ஈஸ்டில் இருக்கிற அமெரிக்காவோட ரேடாஸையும் ஈரான் குறி வச்சு அடிக்கிறாங்கண்டு. அதில் முக்கியமாக ஈரான் அடித்தது ஏர்லி வார்னிங் ரேடார். அதோட விலை மட்டுமே 1.8 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். அதுவும் அமெரிக்காவோட குறைந்த எண்ணிக்கையில் தான் இந்த ரேடாஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த வகையில் இப்போ அந்த ரேடாரையும் குறி வச்சு ஈரான் தாக்குதலை நடத்தி அதனையும் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. இது ஒபீஸியலாக உறுதி செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள், ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவோட ஏர்லி வார்னிங் ரேடார் மீது தாக்குதலை நடத்தினாங்க. இந்த ஏர்லி வார்னிங் ரேடார் என்பது அணு ஆயுதங்கள் லான்ச் பண்ணப்பட்டால் அதனை முன்கூட்டியே தெரிவிக்கிற காட்டி கொடுக்குற ஒரு ரேடார்ஸ் தான் அது. அதாவது அணு ஆயுதம் மட்டும் இல்லை, இந்த கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்கள் இதனை லான்ச் பண்ணும்போது அதனை ஏர்லி வார்னிங்க, அதாவது முன்னுக்கே காட்டி கொடுக்கும். அதுதான் இந்த ரேடார்ஸோட வேலை. அப்படி ஒரு ஏர்லி வார்னிங் ரேடாரை தான் இப்போ ஈரான் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்கன் லிங்கன் கப்பல், இந்த கப்பலும் முதல் நின்ற இடத்துலேருந்து கொஞ்சம் பின்வாங்கி போயிருக்கு. ஏனென்றால் ஈரான் இந்த கப்பலுக்கு வச்சும் பாலிஸ்டிக் மிசைலை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதே நேரத்தில் மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற அமெரிக்காவோட எம்பசி அதுவும் இப்போ குறிவைக்கப்படுது. அதுக்கு எந்த இழப்புகள் ஏற்பட்டிருக்கு என்பதற்கான செய்திகள் இனிமேல் வெளியே வரையில. இதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு இராணுவ ரீதியாக நிறைய இழப்புகள், பொருள் சேதங்கள் ஏற்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுது. இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது 3 பேர் தான். ஆனால் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மையான செய்தி வெளியே வரையில. 560 சொல்கிறார்கள். பட் அமெரிக்க தரப்புலேருந்து உறுதிப்படுத்தலை. இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை எங்களால் உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் அமெரிக்காவுக்கு இராணுவ தளங்கள் மீது நடந்த தாக்குதலால் பெருத்த சேதம் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ வரையுமே 5 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸுக்கும் அதிகமான இழப்புகளை அமெரிக்கா சந்தித்திருப்பார்கள் என்று சொல்லப்படுது. அதுவும் ஈரானோட தாக்குதலால். இப்போ ஈரானுக்கு எதிரான போர் செய்வதற்காண்டி அமெரிக்கா ஆயுதங்களை பயன்படுத்துகிறாங்களோ அதனால் அமெரிக்காவுக்கு இன்னும் அதிகமான பில்லியன் கணக்கான பணம் செலவாகி இருக்குமென்னு சொல்லப்படுது. இப்படியே ஒரு 10 நாளைக்கு இந்த போர் போகணும். அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும். ஏற்கனவே ஸ்டேட் ஆஃப் காமர்ஸை ஈரான் மூடிட்டாங்க. இதனால் இப்போ பங்கு சந்தையை இரத்த கிளறியாக மாறியிருக்கு. இந்த நேரத்தில் இப்போ போர் தொடர்ந்து இடம்பெறபடியால் அமெரிக்காவுக்கு செலவும் இடம்பெறுது. அண்ட் ஈரானோட தாக்குதலால் அமெரிக்காவுக்கு பொருள் செலவுகள் ஏற்படுது. இதனைத்துமே அமெரிக்காவோட கஜானாவை காலி பண்ணுற அளவுக்கு அமெரிக்காவை நெருக்க போகுது. இதனால் அமெரிக்கா கொஞ்சம் திணற போகிறாங்க என்பது தான் உண்மை. இப்போ நடக்கிற தாக்குதலை வச்சு பார்க்கும்போது ஈரானோட கை கொஞ்சம் கொஞ்சமாக ஓங்க ஆரம்பிச்சிருக்கு. அது பார்க்குற இடம் எல்லாம் ஒன்றையும் விட்டு வைக்காமல் அடித்து தூக்கிக்கிட்டே இருக்காங்க. இதனால் அமெரிக்கா எதிர்பார்க்கல. உண்மை சொல்லணும்னா இந்த போரானது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு விஷயத்தை சொன்னோம். இப்போ அமெரிக்காவோ ஈரானோ மிஸ்கேல்குலேஷன் பண்ணினார்கள் என்றால் அதுக்கான இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்குமெண்டு. இப்போ அமெரிக்கா மிஸ்கேல்குலேஷன் தான் பண்ணியிருக்காங்க. இதனால தான் இப்போ இழப்புகளை சந்திக்கிறார்கள். ஈரான் பண்ணிய மிஸ்கேல்குலேஷன் என்னென்னா, ஈரானோட சுப்ரீம் லீடர் அவர் கொல்லப்பட்டது. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அதனை நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ அமெரிக்காவோட மிஸ்கேல்குலேஷனால தான் இப்போ ஈரான் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு பிறகு தருவழியான படியெடுப்பு இருக்குமென்று சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதே நேரத்தில் அமெரிக்காவோட பிரசிடென்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். அதாவது, நாங்கள் எங்களுடைய இலக்கை ஈரானில் அடையும் வரையுமே தொடர்ந்து போர் செய்யத்தான் போகிறோம். எங்கள்கிட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்குது, தேவையான அளவு ஆயுதங்கள் இருக்குது. ஏன்னா இந்த உலகம் ஃபுல்லாகவே எங்களோட ஆயுத குடங்கள் தான் இருக்குது. ஆகவே எங்களால் நீண்ட நாளைக்கு போர் செய்ய முடியும். கிட்டத்தட்ட 4 கிழமை என்று சொல்லியிருக்கார். ஒரு மாதத்துக்கு கிட்ட ஈரானுக்கு எதிரான போர் செய்ய போகிறோம் என்பதுதான் இவரோட கருத்து. அந்தளவுக்கு நிறைய ஆயுதங்கள் தங்கள்கிட்ட இருக்காம். அப்போ ஒரு மாதத்தை தாண்டினா ஈரான் மட்டும் ஒரு மாதம் இந்த போரை தாக்குப்பிடிச்சு ஒரு மாதத்தையும் தாண்டி இந்த போரை ஈரான் செய்ய முடிஞ்சா, ஈரான் செய்தா அமெரிக்காவோட நிலைமை என்ன? இப்போ உலகம் ஃபுல்லாகவே அமெரிக்காவுக்கு ஆயுத கிடங்கள் இருக்குன்னு சொல்கிறார். ஓகே, என்ன நிறைய நாடுகளில் இராணுவ தளங்களை வச்சுருக்கிறீங்க, நிறைய ஆயுதங்களை விற்பனை செய்திருக்கிறீங்க. அந்த ஆயுதங்களையும் விற்பனை செஞ்சீங்க, அந்த நாடுகளுக்கான பாதுகாப்புக்காண்டி தான் விற்பனை செஞ்சீங்க. அந்த நாடுகள்கிட்ட இந்த ஆயுதங்களை வாங்கி மறுபடியும் நீங்கள் போருக்காண்டி யூஸ் பண்ணால் அந்த நாடுகளுக்கு இருக்கிற ஆபத்து அந்த நாடுகளை சும்மா விடுமா? உதாரணத்துக்கே சொல்கிறேன். இப்போ நீங்கள் நிறைய நாடுகளுக்கு ஆயுதங்களை கொடுத்துருக்கிறீங்க, தைவானுக்கும் ஆயுதங்களை கொடுத்துருக்கிறீங்க. இப்போ தைவான்கிட்ட இருந்து மறுபடியும் ஆயுதங்களை வாங்கி நீங்கள் ஈரானுக்கு எதிராக பயன்படுத்துகிறீங்களே வெப்பம். உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அப்படி செய்கிறீங்கண்டா சீனா சும்மா இருப்பார்களா? இதை தான் வாய்ப்புன்னு சொல்லி தைவானை முழுங்கிடுவார்கள், தைவானை சுற்றி வளைத்து பிடிச்சிடுவார்கள். ஆகவே நீங்கள் உலக நாடுகளில் இருந்து ஆயுதங்களை திரும்ப எடுத்து அதனை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான போரை செய்கிறதால அது உங்களுக்கு தான் பேக் ஃபயராக மாறும். அமெரிக்கா கொஞ்சம் யோசிச்சு செய்யப்படுங்க. சும்மா எடுத்தவங்க அவுட்டம் வந்து ட்ரம்பவர்கள் அனைத்தையுமே செஞ்சு கொண்டு இருக்கார். ஆனால் இது அமெரிக்காவுக்கு பேக் ஃபயராக மாறிக்கொண்டு இருக்கு.
அதை அமெரிக்கா பிளான் பண்ணிய மாதிரி இப்போ ஒன்றுமே போகல. ஒரே ஒரு விஷயம் தான், கமேனி அவர்களை கொலை பண்ணியது மட்டும்தான் அமெரிக்காவுக்கு சக்ஸஸ் அடைஞ்சிருக்கு. மற்றும்படி அமெரிக்கா பிளான் பண்ணிய மாதிரி போகலை. ஆட்சி மாற்றம் நடக்கல, ஈரானோட பதிலடியும் நிற்கல. ஈரான் மிடில் ஈஸ்டில் இருக்கிற அரபு நாடுகளை தாக்குவார்கள் என்றும் அமெரிக்கா எதிர்பார்க்கல. ஆகவே அமெரிக்கா பிளான் பண்ணிய மாதிரி ஒன்றுமே போகலை. இதனால் அமெரிக்கா தங்களுடைய இலக்கில் அச்சீவ் பண்ண வரையுமே போர் செய்வோம் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த போர் தொடர்ந்து இடம்பெற போது இதனால் இன்னும் அதிகமான இராணுவ கேசுவாலிட்டிஸை அமெரிக்கா சந்திக்க வேண்டி இருக்கும், அதுக்கு தயாராகுங்கள் என்ற மாதிரி வார்னிங்கையும் கொடுத்திருக்கார். ஆகவே ட்ரம்ப் அவர்களுக்கு தெரியுது இந்த போரில் அமெரிக்காவோட இராணுவ வீரர்கள் இறக்க போகிறார்கள், கொல்லப்பட போகிறார்கள் என்று. அதுவும் யாருக்காண்டி? இஸ்ரேலுக்காண்டி. அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் இப்போ நிறுத்தாட்டி, இப்போ ட்ரம்ப் அவர்களை நிறுத்தாட்டி இன்னும் அதிகமான சேதங்களை அமெரிக்கா சந்திக்க வேண்டியிருக்கும், அமெரிக்க மக்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். பார்க்கலாம், மக்களோட எதிர்ப்புகள் இப்போ வெளிப்பெற ஆரம்பிச்சிருக்கு. மக்கள் எவ்வளோ சீக்கிரம் ட்ரம்ப் அவர்களை நிறுத்துக்கிறார்களோ அந்தளவு அமெரிக்காவுக்கு நல்லதா. ஈரான் தரப்புல இந்த ரஷ்யாவோட Su-35 ஃபைட்டர் ஜெட்டை பயன்படுத்தி ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்களை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்ற செய்திகள் இப்போது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஈரான் அமெரிக்கா போர் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ தான் முதல் தடவையாக ரஷ்யாவோட பேர் அடிபடுது. அதாவது ரஷ்யாவோட ஆயுதத்தை ஈரான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற பேர் அடிபடுது. ஆகவே இந்த Su-35 ஃபைட்டர் ஜெட்டை பயன்படுத்தி ஈரானோட போர்டரில் இருக்கின்ற ஈராக்குக்கு இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்களை குறிவைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரியே வருகின்ற தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்கான ஃபைட்டர் ஜெட்டை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஈரான் இப்போ என்னத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்கன்னா தரவழியான படியெடுப்பு. ஏனென்றா ஈராக்குக்கு இருந்து கண்டிப்பாக தரவழியான படியெடுப்பு இருக்கும் என்று நிறைய வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரியே ஈரானோட துறைமுகத்தை கைப்பற்றுறதுக்காண்டி ஈரானுக்கு ஒரு ஆம்பிபிஎஸ் லேண்டிங்கை பண்ணக்கூடிய வாய்ப்புகள், மிடில் ஈஸ்டில் இருக்கிற அரபு நாடுகள் இராணுவத்தை அனுப்பி ஆம்பிபிஎஸ் லேண்டிங்கை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆகவே தரவழியான படையெடுப்புக்காண்டி ஈரான் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கு நாங்கத்தான் இப்போ ஈராக்கில் இருக்கிற அமெரிக்காவோட இராணுவ தளங்களை இந்த ஃபைட்டர் ஜெட் Su-35 ஃபைட்டர் ஜெட்டை பயன்படுத்தி தாக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஏற்கனவே ஈரான் அனைத்து சினாரியோக்கும் தயாராக இருக்கும் என்று சொல்லிட்டார்கள். இப்போ கமேனி அவர்கள் கொல்லப்பட்டால் என்ன செய்யணும், அதே மாதிரியே தரவழியான படியெடுப்பா என்றால் என்ன செய்யணும், வான்வழியான தாக்குதல் என்றால் என்ன செய்யணும், அனைத்து சினாரியோக்கும் தயாராக இருக்கும் என்று தான் சொன்னார்கள். அந்த வகையில் தான் ஒவ்வொன்றாக ஈரான் செஞ்சு கொண்டு இருக்காங்க. பதிலுக்கு இஸ்ரேல் தரப்புலேருந்தும் அமெரிக்க தரப்புலேருந்தும் ஈரானுக்கு மேற்கொள்ளும் தாக்குதல்கள் குறையலை, தொடர்ந்து தாக்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த போரோட முடிவு எப்படி இருக்க போகுது என்பதை இப்போ சொல்ல முடியாது.